புள்ளும் சீலம் வீணகான் உள்ளரையன் கோயிலில் புள்ளும் சீலம் வீணகான் உள்ளரையன் கோயிலில் புள்ளும் சீலம் வீணகான் உள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரறவும் கேட்டிலையோ வெள்ளை விழிச்சங்கின் பேரறவும் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்தீராய் பிள்ளாய் எழுந்தீராய் பேய்முலை நஞ்சுண்டு பிள்ளாய் எழுந்தீராய் பேய்முலை நஞ்சுண்டு பிள்ளாய் எழுந்தீராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் காலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் தூயில் அமர்ந்த வேத்தினை வெள்ளத்தரவில் தூயில் அமர்ந்த வேத்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து மெல்ல எழுந்து அறியன்ற பெயரறவும் உள்ளம் புகுந்து குளிந்தேனோ ரெம்பவாய் புள்ளும் சீலம் வினகான். ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती सोच्छिष्टायां सृजनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த தொடர்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழியக்காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டார் அருளி செய்த திருப்பாவையானது விஸ்வோபஜீவியம் அமிர்தம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். லோகத்துல எல்லாருக்கும் கிடைச்சிருக்கிற அமிர்தம் இது. ரெண்டு அர்த்தம்.
அமிர்தம்ங்கிறது தேவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். தேவர்களுக்கு மட்டும்தானே இருக்கு. ஆனால் இந்த அமிர்தம் லோகத்துல எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு, திருப்பாவை அமிர்தம். இன்னொரு அர்த்தம் அமிர்தம் அப்படின்னாலே வேதம்னு அர்த்தம். சாகி ஸ்ரீ அமிர்தா சதாம் தினரிச்சாமா நியஜுகும்ஷி. வேதத்தை தான் ஸ்ரீ அப்படின்னும் அமிர்தா ஸ்ரீஹி அப்படின்னும் வேதமே எடுத்து சொல்ற. அந்த அமிர்தம், வேதம்ங்கிற அமிர்தமானது எல்லாருக்கும் கிடைக்காதான், எல்லாரும் அத்தியனம் பண்ண முடியாது. ஆனால் இந்த திருப்பாவை அப்படிங்கிறது எல்லாரும் அத்தியனம் பண்ண முடியாத ஒரு அமிர்தம் இது. அதனால வேதத்தையும் மிஞ்சி நிற்பது. அப்படி ஆச்சரியமா அருளி செய்த இந்த பிரபந்தத்துல 30 பாசுரம் கனகச்சிதமா இருக்கு. 30ம் தப்பாமே அப்படின்னு ஒன்று கூட தப்பக்கூடாதுன்னு ஆண்டார் சொல்லியிருக்கார். ஒன்று கூட குறையக்கூடாது, எல்லாத்துலேயும் விசேஷ அனுசந்தானம் இருக்கணும். அதில் முதல் 5 பாசுரங்கள்ல இதுவரை நாம் பார்த்தது விரதத்தை பற்றியான விஷயங்கள். விரதம் என்ன, எப்படி இருக்கணும், அதனுடைய பலன்கள் என்ன, பலன் எப்படி கிடைக்கும், விரதம் எப்படி தடையில்லாமல் நடக்கும், எல்லா விஷயத்தையும் இந்த 5 பாசுரங்கள்ல பார்த்தோம். இனி அடுத்த 10 பாசுரத்துல ஆயிரகுல பெண்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுப்புறதை பத்தி வருது. எழுப்பிண்டு போராளாம். காலங்காத்தால எழுந்திருந்து யமுனா நதிக்கு போய் தீர்த்தமாடிட்டு அப்படியே கிருஷ்ணன் சந்நிதிக்கு போய் அவன்கிட்ட போய் பிரார்த்திக்கணும், அவனை பாடணும். அப்படிங்கிறது தான் விரதம். மார்கழி மாசம் விரதம்ங்கிறது இதுதானே. இவா முன்னாலே சங்கேதம் பண்ணி வச்சிருக்காளாம், நாளைக்கு காத்தால சீக்கிரம் எழுந்துக்கணும், சிற்றஞ்சிறுகாலே எழுந்துக்கணும், எழுந்துட்டு போய் தீர்த்தமாடி கிருஷ்ணன் சந்நிதிக்கு போயிடணும் நம்ம எல்லாருமாக என்று. ஆனால் கார்த்தால எழுந்து பார்த்தா இவர்களுடைய கோஷ்டியில சில பேர் குறையிறாள். ஏன்னா அவ இன்னும் எழுந்து வரல. தூங்கி போயிட்டாளான்னா தூங்க போனதால இல்ல, அவ கிருஷ்ண அனுபவத்தில் இருக்கலாம். தூக்கம்ங்கிறது தனியா கிடையாது. அவள் கிருஷ்ணானுபவத்துல மயங்கி இருக்கிறது தான் தூக்கம். விழிப்பு அப்படின்னா என்ன கேட்டானா, கிருஷ்ணானுபவத்துல ஓடி வருதுதான் விழிப்பு. கண்ணனை அனுபவிக்கணுமே அந்த ஆசையில சில பேர் தூங்காமல் எப்போ பிம்பால 3 மணி ஆப்போறதுன்னு காத்துட்டு இருந்து 3 மணிக்கு முன்னாடியே 2:30 மணிக்கெல்லாம் ஆகும்போதே கிடுகிடும் பரபரப்போட எழுந்து வேகமா ஓடி வரவாள் சில பேர். இன்னும் சில பேர் கிருஷ்ண அனுபவத்தை மனசுலயே வச்சுண்டு அதுலேயே மயங்கி அதுலேயே மோகிச்சு சமயம் போறதே தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள். அவர்களை பார்த்தா தூங்குற மாதிரி இருக்கும், இவர்களை பார்த்தா வீழ்ச்சியில் இருக்க மாதிரி இருக்கும். அப்படி சில பேர் கிருஷ்ண அனுபவத்தில் இருக்கிற அப்படின்னால வெளியில வர முடியலையாம். அப்ப அவர்களையும் கூட்டுண்டு போகணும், மொத்த பேருமாக சேர்ந்து கண்ணனை அனுபவிக்கணும். அதனால பாகவதர்களை எல்லாம் எழுப்பி யார் யார் ஆத்துக்குள்ள தூங்கிட்டு இருக்காளோ, அதாவது இந்த மாதிரி கிருஷ்ண அனுபவத்தில் இருக்காளோ அவர்களை எல்லாம் எழுப்பி போய் கிருஷ்ணன் அனுபவிப்பது அப்படிங்கிறது. அந்த எழுப்புறதுக்காக 10 பாசுரங்கள். பாகவத சுப்பிரபாதம் என்று சொல்லலாம். 10 விதமான பெண்களை எழுப்புறதா 10 பாட்டு இருக்கு. ஆண்டாள் இந்த பக்கம் பாகவதர்களை எழுப்புறார், சம்சாரத்தில் தூங்கிட்டு இருக்கிற நம்மளை எழுப்புறார். அதுக்கப்புறம் கண்ணனை எழுப்புறார், கண்ணனுக்கு சுப்பிரபாதம். திருப்பாவை 30 பாட்டை 5 5 5 5ஆக 6 5ஆக பிரித்து கொள்ளலாம். கோதை தமிழ் 5 5 அப்படிங்கிற 5 5 25, கடைசியில் ஒரு 5 ஆக 30ங்கிற. முதல் 5 விரதத்தை பற்றி சொல்லியாச்சு. அடுத்த 5 பாகவத சுப்பிரபாதம், அதுக்கு அடுத்த 5ம் பாகவத சுப்பிரபாதம். இது ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த 5 4வது 5, அதாவது 16லேருந்து 20, இதுதான் கண்ணனை எல்லாம் எழுப்புறதா வரக்கூடிய பாசுரங்கள். இப்படி தனியா பிரிச்சு அர்த்தம் சொல்லுவா. அப்படி ஆச்சரியமா அமைஞ்சிருக்கு திருப்பாவை. அதனால பாகவதர்களோட சேர்ந்து இருந்து கண்ணன் அனுபவிக்கணுங்கிறதுக்காக அந்த பெண்களை எல்லாம் எழுப்புறதாக 6வது பாட்டிலிருந்து ஆரம்பிச்சு 15வது பாட்டு வரைக்கும் இதான் விஷயம். இதன் மூலமாக பாகவதர்களோடு நம்ம எப்படி பழகணும் அப்படிங்கிறதையும் ஆண்டாள் அழகா சொல்லித்தர. ஏன் இவர்களை எழுப்பணும்? இவர்களும் கிருஷ்ணானுபவத்தில் பண்ணிட்டு தானே இருக்கா.
அவளை விட்டுட்டு போகலாமே, அவள் இல்லாட்டா என்ன, எத்தனையோ பேர் இருக்கும்போது இவர்கள் இல்லாவிட்டால் என்ன, இவர் போனால் போகட்டும், தூங்குறவாளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நாம் பாட்டு போயின்னு இருக்கலாம் அப்படின்னா அது கூடாதுங்கிற, அது முடியாதான் இவளால், அவர்கள் விடக்கூடாது. என்ன கேட்டால், ஒரு காரணம் என்ன கேட்டால், ஏக சுவாது நபுஞ்சீத, ஒரு நல்ல விஷயம் கிடைச்சதுன்னா அது ஒருத்தனா இருந்து அனுபவிக்க முடியாது, அனுபவிச்சா ரசம் தெரியாதவன். ஒரு நல்ல விஷயம்னா ஆத்திலேயே நல்ல பதார்த்தம் ஒன்று பண்ணோம் ஆகாரத்துக்கு அப்படின்னா நான் மாத்திரம் தனியாக சாப்பிட்றதுல என்ன ரசம் இருக்கு, நன்னா இருக்கு அந்த பதார்த்தம் அப்படின்னா பக்கத்துலாம் கொடுப்போம், எதிராத்திர கொடுப்போம், இந்த பக்கத்தாத்திர கொடுப்போம், நான் பண்ணேன் நன்னா இருக்கு, நன்னா இல்லைன்னு வேணா நம்ம யாருக்கும் தெரியாமல் நம்மளே எடுத்துன்னு விடலாம். நன்னா உள்ள விஷயமா இருந்தால் எல்லாருக்கும் பங்கு போட்டு அதை அனுபவிக்கிறது தானே ரசம். சாதாரண விஷயத்துக்கே இப்படி இருக்கும்போது பகவத் அனுபவம் அப்படிங்கிறதுல தனியாக அனுபவிக்கிறதுல ஒன்றுமே கிடையாது, எல்லாருமா கூட சேர்ந்து இருந்து அனுபவிக்கணும் அப்படின்னு. அதனால கோஷ்டியோட பெருமாள் சேவிக்கிறது தான் அழகு. தனியாக பெருமாள் சேவிக்கிறது காட்டிலும் கோஷ்டியில் இருந்து பெருமாள் சேவிக்கணும். திவ்ய பிரபந்த கோஷ்டியிலையோ வேதபாராயண கோஷ்டியிலையோ இருந்து பெருமாள் சேவிச்சு பார்த்தா அது ஒரு ஆனந்தமே தனியாக தான் இருக்கு. அதைத்தான் எல்லாருமே ஆசைப்படுறார்கள். குலசேகர ஆழ்வார் ஸ்ரீரங்கம் போகணும் அப்படின்னு நித்தியமே பாரிச்சிருந்தார். குஷ்யதே எஸ்ய நகரே ரங்கயாத்ரா திரே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். நித்தியம் ஸ்ரீரங்க யாத்திரா சொல்லிட்டே இருக்கார். போகல, கடைசியில் தான் போறார். நித்தியம் சொல்லிட்டு இருந்தவன் ஸ்ரீரங்கத்துக்கு நான் என்று கொலோ அப்படிங்கிற, என்னைக்கு நான் ஸ்ரீரங்கம் போறேனோ, என்னைக்கு போய் ரங்கநாதனை சேவிக்க போறேனோ அப்படின்னு அதுக்காக அவர் அருளி செய்த 10 பாசுரங்களே கூட அழகா இருக்கும். அவருடைய முதல் 10 பாசுரம் பெருமாள் திருமொழியில் அதுதான். திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்று கொலோ கலிக்கும் நாளே. என்னைக்கு என் கண்களுக்கு சந்தோஷம் வரப்போறதோ அப்படின்னு சொல்ற. அப்படி இருந்தவர் தனியா தான் மாத்திரம் போய் ஸ்ரீரங்கத்தில் போய் பெருமாள் சேவிச்சுட்டு வரணும் அப்படின்னு அவருடைய ஆசை கிடையாது. அங்கு அடியவரோடு என்று கொலோ அணுகும் நாளே அப்படிங்கிற. அம்மான் தன் மலர்கமழ கொப்புழு தோன்ற அணியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் அம்மான் தன் அடியினை கீழ் அலர்களிட்டு அன்று அடியவரோடு என்று கொலோ அணுகும் நாளே. திருநாபியில பிரம்மா இருக்காராம் ரங்கநாதனுக்கு. அவர் 4 வாய்கள்னாலையும் ஸ்தோத்திரம் பண்றார். 4 முகம் இருக்கு, 4 வாய்கள்னாலையும் ஸ்தோத்திரம் பண்றார். 8 கண்கள்னாலையும் சேவிக்கிறார். நம்மள மாதிரி கிடையாது, 2 கண்ணால சேவிக்கிறோம், 8 கண்களால் சேவிக்கிறார். 4 வாயினால ஸ்தோத்திரம் பண்றார். அப்படியும் அவருக்கு திருப்தி கிடையாது. எம்மாண்பின் அயன் 4 நாவினாலும் எடுத்தேத்தி 2 முகமும் கொண்டு எம்மாடும் எழில் கண்கள் 8 தொழுதேத்தி இனிதிரைஞ்ச நின்ற செம்பொன் அம்மான் தன் மலர் கமல கொப்புள் தோன்ற நாபீகம். அதுவும் பக்கத்திலே இருக்கார், நம்ம மாதிரி தள்ளி இருக்காரு இல்லையா, அவர் நாபிலேயே உட்கார்ந்து அவரே சேவிச்சுட்டு இருக்கார். இப்படி அந்த ஆச்சரியத்தை சொல்ற. அந்த ரங்கநாதனை பிரம்மா எப்படி தனியாக அனுபவிக்கிறாரோ அந்த மாதிரி நானும் இந்த வெளியிலிருந்து அனுபவிக்கணுங்கிறது இல்லை, அடியவரோடு என்று கொலோ அணுகும் நாளே. கும்பலா போகணும் நான். அன்போடு தெந்திசை நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கன் திருமுற்றத்து அடியாறு தங்கள் இன்பமிகு பெருங்குழுவும் கண்டு யானும் இசைந்து உடனே என்று கொலோ இருக்கும் நாளே. அதே ஸ்ரீரங்கத்துல போக ஸ்ரீரங்கநாதனுடைய திருமுற்றத்துல இன்பமிகு பெருங்குழு ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய பாகவதர்கள்லாம் அப்படியே கும்பலாக காத்துட்டு இருக்கச்ச அந்த கும்பலில் போய் நான் சேர மாட்டேனா அப்படிங்கிற, அவர்களோட சேர்ந்து அனுபவிக்க மாட்டேனா அப்படிங்கிறார். அதனால பாகவதர்களோட சேர்ந்து பெருமாளை அனுபவிக்கணும், அதுதானே விசேஷம். இதுதான் ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் காட்டியிருக்க வழி. சம்சிருஜ்யதே எதிச்ச பக்தஜனஸ்துதியா சம்சார ஏஷ பகவன் அபவர்க ஏவ அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். உன்னுடைய அடியார்கள் பாகவதர்கள் அவளோட சேர்ந்து இருந்து நாங்க இருந்தேன்னா
உன்னுடைய அனுகிரகம் எனக்கு இங்கே கிடைச்சிருந்ததுன்னா உன்னுடைய சேவையும் எனக்கு நிரந்தரமாக கிடைக்குமானால் அப்புறம் வேற சீவைகுண்டம் எதுக்குங்கிறார். இதுதானே சீவைகுண்டம். தொஞ்சேத் பிரசீதசி, நீ அனுகிரகம் பண்ணிட்டியானால் அப்ப இதான் சீவைகுண்டம். தவாஸ்மி சமீபத்தேது, உனக்கு பக்கத்தையே நான் இருக்கேன், எங்கோ தள்ளி வச்சிடாமல் உன்கிட்ட என்னை கூட்டு வச்சுன்னு இருந்தியானால் அதான் சீவைகுண்டம். ஏன்னா சாமீப்பியம் அப்படின்னு சொல்றது அதுதானே. தொய்யஸ்தி பக்தி ரணகா கரிசைலநாத, காஞ்சிபுரம் பெருமாள் கிட்ட சொல்ற, உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு பிரீத்தி அப்படின்னு ஒன்று இருக்குமானால் இதுதான் சீவைகுண்டம். அப்போ சம்சிருஜ்யதே எதிச்ச பக்தஜன ஸ்துதியா, உன்னுடைய பாகவதர்களோட கூட ஒரு சேர்க்கை இருக்குமானால் இந்த சம்சாரமே எனக்கு சீவைகுண்டமாகுங்கிற. அதனால கூட இருந்து பெருமாளை அனுபவிக்கணுங்கிற மாத்திரம் இல்லாமல் இவர்களையும் அனுபவிக்கணுங்கிறது தெரியுது. அதனால அவர்களை எல்லாம் கூட்டுக்கிறாராம். தனியா அனுபவிக்க முடியாது என்ன ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், பரஸ்பரம் உபாயம் மாறலாம். கிருஷ்ணானுபவத்தில் இவர்கள் ஒருத்தருக்கொருத்தர் துணை. அந்த பிம்மால வேலையில இருட்டில் போகும்போது துணை வேணுங்கிறது மாத்திரம் இல்லை, கிருஷ்ணானுபவத்துக்கு துணை வேணுமா. ஏன்னா அதுலேயே இழுந்து போய் தன்னை மலர்ந்து போய் கீழே விழுந்து மயக்கம் போட்டு அப்படிலாம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிறாளாம். இவா கிருஷ்ண அனுபவத்தில் மயங்கி விடாமல் இருக்க பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சிக்கிறாளாம். அதனால பரஸ்பரம் உபாயமா இருக்கலாம், கையை பிடிச்சிட்டு போறா எல்லாரும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டானா, போக்கியமான வஸ்துவே இந்த பாகவதர்களோட சேர்க்கை தான். கிருஷ்ணானுபவம் கூட அடுத்ததுதாங்கிற, அவளோட சேர்ந்து இருக்கிறது தான் முக்கியம். ஈட்டம் கூடிட காண்டுமேல் அது காண்டுமே கண் பயனாவதே, கண்ணுக்கு பிரயோஜனமே இந்த குழுவை பார்ப்பதுதான், பாகவத சமிருத்தியை பார்ப்பதுதான். இதுதான் ரொம்ப முக்கியம், இதுதான் பரம புருஷார்த்தம்ங்கிறார் சுவாமி தேசிகன். புருஷார்த்த காஷ்டாதிகாரம் சாதிச்சிருக்கார். புருஷார்த்தம் அப்படின்னா மனுஷன் எதை கேட்டு வாங்கணும், மனுஷன் எதை விரும்பி பிரார்த்திக்கணும் அப்படின்னா பகவத் கைங்கரியத்தை விரும்பி பிரார்த்திக்கணும். புருஷார்த்த காஷ்டான்னு சொல்லியிருக்கார். காஷ்டான்னா நாம் ஆசைப்பட வேண்டியதுல கடைசி எல்லை நிலம், கடைசியா ரொம்ப முக்கியமா ஆசைப்பட வேண்டியது எது அப்படின்னா, இதுக்கு மேல எதுவும் கிடையாது உயர்ந்தது, அந்த அளவு ஆசைப்பட வேண்டியது எது அப்படின்னு கேட்டான்னா பாகவதர்களுடைய சம்பந்தம், அவளோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆசைப்பட வேண்டியதுல உத்தமமா இருக்கும். அதாவது புருஷார்த்த காஷ்டா. இப்படி நிச்சிதார்த்தராய் சாரவித்துக்களான கிருதகத்திற்கு பரமைகாந்திகளுடைய பிரசாதமே எப்பொழுதும் ஸ்வயம் பிரயோஜனமாக அபேட்சணீயம் அப்படிங்கிற. பரமைகாந்திகளுடைய அனுகிரகம் தான் நமக்கு, அதுவே தான் பிரயோஜனம், அதே தான் நம்ம திருப்பி திருப்பி கேட்கணும். அவளுடைய சம்பந்தம் எனக்கு வேணும் தான் கேட்கணும் அப்படிங்கிற. அதனால இதுவே தான் போக்கியம். பகவத் அனுபவத்தை காட்டிலும் பாகவத அனுபவம் தான் வசதி. அது எப்படின்னா அதுதான் இந்த 10 பாட்டில் வரப்போகுது, ஆண்டாலே எடுத்து காண்பிக்கிற. அதனால சில கிரகங்கள்ல போய் ஆயர்பாடியில சில வீட்டுகளில் போய் அங்க இருக்கிறவர்களை எழுப்புறதாக இனி 10 பாசுரங்கள். அதுல முதல் பாசுரம் இப்போ, பிள்ளாய் எழுந்திராய். ஒரு பெண் புதியவள், பகவத் அனுபவத்துக்கு புதுசு, அதனால பிள்ளாயின்னு கூப்பிடுறா. பாகவத அனுபவம் அடியோட தெரியாது, பகவத் அனுபவத்துக்கே இப்பதான் புதுசு. பகவத் அனுபவம் வந்த அப்புறம் தானே பாகவத அனுபவம் மெதுவா வரும். அவளையும் விட்டுட்டு போகக்கூடாதான். இவதான் புதுசா இருக்காளே, இவ வந்தா என்ன வராட்டா என்னங்கிறது கிடையாது. அவள் வேணும் எங்களுக்கு, ஒருத்தரும் விடக்கூடாது. எல்லாரும் போந்தாரோன்னு வரப்போகுது கடைசியில. எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னா போந்தா வந்தாச்சு அப்படின்னு சொல்ற வரைக்கும் மொத்த பேரையும் எழுப்ப போறா. அதாவது பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு அவளை எழுப்புகிறார். அவளும் எழுந்து வரணும். ஆனா இவர்கள்லாம் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டா போல இருக்கேன். இப்போ விடியற் காலம்பர சிற்றஞ்சிறுகாலே இத்தனை சீக்கிரமா ஒருத்தர் வருவா அப்படின்னு அவ நினைச்சுட்டு இருக்காளாம். அப்படி இல்லை, சமயம் ஆயிடுத்து அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு சில அடையாளங்கள்லாம் சொல்றா. நிறைய எடுத்து எழுந்துருவோம்னா மணி சொல்றோம். இப்போ அந்த காலத்துல மணி கிடையாது, ஒரு அடையாளம் நட்சத்திரங்களை வச்சோ இல்ல பட்சிகள் சப்தம் போடுறத வச்சோ சமயம் ஆயிடுத்துன்னு கண்டுபிடிப்பா இல்லையா. இதெல்லாம் சுபம் வேற. அதனால
விடியற்காலை ஆக போறது, சீக்கிரம் எழுந்துரு அப்படிங்கிறதுக்காக அடையாளம், முதல் அடையாளம் சொல்றாலாம். புல்லும் சிலம்பினகான், புல்லும் சிலம்பினகான், பட்சிகள் எல்லாமும் சத்தம் போடுறதே எழுந்துருங்கிற. புல்லுனா பட்சி. காலங்காத்தால மனுஷன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து சூரியோதயத்துக்கு முன்னாடி சப்தம் போட ஆரம்பிக்கிறது பட்சிகள்லாம். இதுக்கு அப்படி ஒரு சுபாவத்தை பகவான் கொடுத்துருக்கான். தானா எழுந்துடுறது, அலாரம்லாம் வைக்க வேண்டாம், யாரும் எழுப்ப வேண்டாம். நமக்கு தான் அலாரம் தேவையா இருக்கு. சில பேர் ராத்துல பால்காரர் வந்து எழுப்புறார், சில பேர் ராத்துல பேப்பர் போடுறவர் வந்து எழுப்புறார், சில பேர் ராத்துல வாசல் தெளிக்கிறவர் வந்து எழுப்புறார். எத்தனையோ இருக்கு நமக்கு தான். ஆனால் பட்சிகளுக்கு ஒன்றும் இல்லையே. என்னைக்காவது ஒரு நாள் தூங்கியாச்சு, இன்னைக்கு ரொம்ப நாள் தூங்கிட்டேன்னு எந்த பட்சியாவது சொல்லியிருக்கானா? கிடையாது. அப்படி ஒரு சுபாவம் பட்சிக்கு. மனுஷனும் காலையில எழுந்துக்காம இருக்கக்கூடாதுன்னு ராமாயணம் சொல்றது. உபே சஞ்சேஷயானஸ்ய எற்பாபம் பரிகல்பதே. சூரியன் வந்தாச்சுன்னா நம்ம காரியத்தை நாம செய்ய வேண்டாமா? அனுஷ்டானத்துக்கு எழுந்துக்க வேண்டாமாங்க. அந்த சந்தியா காலத்துல தூங்கினான்னா மகா பாபம் சொல்லியிருக்கு. புல்லும் சிலம்பினகான், பக்ஷி கூட எழுந்துடுத்தே, நீ இன்னும் எழுந்துக்கலையாங்கிற. பக்ஷி கூட மனுஷனை காட்டிலும் அறிவு குறைந்தது பக்ஷியின் பெயர். அதுவே கூட எழுந்துருத்தேன், நீ இன்னும் எழுந்துக்கலையா? புல்லும் சிலம்பினகான் அப்படின்னா உடனே அவள் எழுந்துக்கலையா? இவ இந்த அடையாளத்தை சொன்ன உடனே எழுந்து வரணும் இல்லையோ, அவள் எழுந்துக்கல. ஏன் அப்படின்னா இந்த பக்ஷி சப்தம் போடுறது இல்லையா, அது அவளுக்கு பெரிய விஷயம் கிடையாது. இந்த பட்சிகளுக்கு சப்தம் போட சொல்லி கொடுத்துருக்கா இவ தான். அங்கே ஊரில் இருக்கிற ஒவ்வொரு கிளியும் குருவியும் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு அதுக்கெல்லாம் பகவான் நாமாவை சொல்லி கொடுத்து நீ சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா. அதனால அதை எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுன்னு இருக்கும். அதுவும் தூங்குறது கிடையாதான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. இவாள் மாதிரி தான் அதுவும் பகவான் நாமாவை சொல்லிட்டு ராத்திரிவுக்கு இப்படியே இருந்துட்டு இருக்கான். அதனால இது போய் ஒரு அடையாளம் ஆகாதுங்கிற மாதிரி நின்றுட்டான். இந்த பட்சியை பத்தி அதுக்கு தெரியும், அவளுக்கு தெரியும். நன்னா கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்றும் காமருப்பும் கச்சி ஊரகத்தாய் என்றும் வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா என்றும் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்றும் மல்லடர்த்து மல்லரை அன்று அட்டா என்றும் மானீண்ட கைத்தலத்து என் மைந்தா என்றும் சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று துணை முலை மேல் துளிசோரச் சோறுகின்றாளே. தன் கிளிக்கு சொல்லி கொடுத்துருக்காளாம் இதெல்லாம். இது சொல்லு, கல்லெடுத்து கல்மாரி காத்தாய்ன்னு சொல்லுங்கிறா, காமர பூங்கச்சி ஊரகத்தாய்ன்னு சொல்லு அப்படிங்கிறா. பகவானுடைய பெருமையை எல்லாம் சொல்லி வச்சு அந்த கிளிக்கு சொல்லி வைக்கிறாள். அந்த கிளி திரும்பி பாடித்துனா அதை நினைச்சு சந்தோஷப்படுறாளாம். ஆண்டாளுக்கே அப்படிதானே, ஆண்டாளுடைய திருக்கையிலேயே ஒரு கிளி உண்டு, எல்லே இளங்கிளியேன்னு சொல்ற. அந்த கிளிக்கு ஆண்டாள் சொல்லி வச்சிருக்க. அந்த கிளி எப்பொழுதும் கோவிந்தா கோவிந்தான்னுமா. கூட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கும். அதனால இது போய் ஒரு அடையாளமா அப்படின்னு நினைச்சு நம்ம பேசாம இருந்துட்டா. அதனால அடுத்த அடையாளம் சொல்றா, புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அம்மா இங்க ஒரு கோயில் இருக்கேன், புள்ளரையன்னா கருத்மான் பக்ஷி சுவாமி, பக்ஷீந்திரன். அந்த கருத்மானுடைய சுவாமியான பகவான் இருக்கக்கூடிய கோயில்ல வெள்ளை விழிசங்கு, ரொம்ப வெள்ளையான ஒரு சங்கநாதம், அது உன் காதல வேலையா. காலங்காலத்தால் கோயிலை திறக்கிறதுக்காக சங்கநாதம் பண்ணுவார்கள் முதல்ல கோயில் வாசல்ல. இன்னைக்கும் பல கோயில்கள் அந்த வழக்கம் உண்டு. அந்த சங்கநாதம் இப்போ கோயில் கதவு திறந்தாச்சுங்கிறதுக்கு அடையாளம் இல்லையா? அதை கேட்டு எழுந்துக்க வேண்டாமாங்கிற. எல்லாமே மங்களமான ஒரு நாதம், பக்ஷி நாதம் சங்கநாதம்னு அழகா வருது. வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையா. ஒண்ணும் இல்லாம நன்னா தூங்குறவனே இதை காட்டி எழுந்துருவானே. நீ தூக்கமே வராமல் இருக்கக்கூடியவள், நீ இன்னுமா எழுந்துக்க மாட்டேங்கிற என்றா. புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளா எழுந்திராய் அப்படின்னு அவளை எழுப்புறாள். இந்த புள்ளரையன் கோயில்னு சொல்றதை வச்சு பார்த்தா திருவாய்ப்பாடியில ஒரு கோயில் இருக்கான் அப்படின்னு தெரியுது.
இவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு கோயில் இருக்கு. நம்ம திவ்ய தேசம் மாதிரி அங்கேயும் ஒரு பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறது இதுலேயும் தெரியுதுங்கிறா. அதை எம்பெருமானை பற்றி சொல்லும்போது புல்லரையன் கோ அப்படிங்கிறா. கருத்மானை வச்சு கருத்மானுடைய சுவாமியான எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த கோயில் அவனுடைய வெளிச்சங்கம்ங்கிறா. இது அழகான விஷயம். ஏன்னா எம்பெருமானுக்கே நிரூபகனா இருக்காராம் இந்த கருத்மான். யார் பகவான் அப்படின்னா கருடவாகனன் அப்படிங்கிறது நல்ல அடையாளம் தானே. உலகத்துக்கெல்லாம் காரணமானவர், உலகத்துக்கெல்லாம் உபாயமானவர், உலகத்துக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர், உலகத்துக்கெல்லாம் அந்தர்யாமியா இருக்கக்கூடியவர், உலகத்தை எல்லாம் சம்ஹாரம் பண்ணக்கூடியவர், உலகத்தை எல்லாம் ரட்சிக்கக்கூடியவர், இப்படின்னு எத்தனை சொன்னாலும் ஒரு வியக்தி இவர்தான் அப்படின்னு நல்லா புரியணும் இல்லையோ. இது மொத்தமும் உபநிடத்து சொல்லியிருக்கு. இத்தனை விஷயம் உபநிடத்து சொல்லியிருக்கு. ஆனாலும் நமக்கு புரியும்படி ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னா கருத்மானை வச்சே சொல்லலாம். கருட வாகனர் அப்படின்னா ஓ நாராயணன் அப்படின்னு புரியும். அப்படி ஒரு பெருமை அவருக்கு எம்பெருமானியே காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பெருமையாம் கருட வாகனத்து. அதனால்தான் கருட வாகனம் சேவை விசேஷம். ஏன்னா கருடன் தான் நமக்கு காட்டி கொடுக்கிறார். இவர் தான் வேதத்தின் பரம்பொருள். இவர் தான் வேதத்தின் பரம்பொருள்னு காட்டி கொடுக்கிறார். கருத்மான் தான் வேத ஸ்வரூபமானவர். வேதமே வடிவெடுத்து இருக்கக்கூடியவர் கருத்மான். அந்த வேதமே வந்து காண்பிக்கிறதாம் நமக்கு இவர் தான் பரம்பொருள், வேதத்தினுடைய அர்த்தம் இவர் தான் அப்படின்னு வேதமே எடுத்து காண்பிக்கிறது தான் கருட ரூபத்துல. அதனால புல்லரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அது மாத்திரம் இல்ல, விசேஷமா கைங்கரியம் பண்ணக்கூடியவர் கருத்மான். தாசஹா சகா வாகனம் ஆசனம் துவஜஹா எஸ்தே விதானம் யஜனம் த்ரயீமயஹா உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா த்வதங்கிரி சம்மர்தகிணாங்க சோபினாம். எப்பவும் தயாராக தாசனா இருந்து கைங்கரியம் பண்றார், சகாவா இருந்து கைங்கரியம் பண்றார், வாகனமா இருந்து கைங்கரியம் பண்றார், ஆசனமா இருந்து கைங்கரியம் பண்றார், கொடியில துவஜமா இருந்து கைங்கரியம் பண்றார். எத்தனை பண்றார். அதனால அப்படிப்பட்ட கருத்மானுடைய சுவாமி அவர் கோயில்ல விழி சங்கு, எல்லாரையும் விழிக்கக்கூடிய சங்கு தானே அது. தூங்குறவாள் எழுப்புறதுக்குன்னே அந்த சங்கு இருக்கு. அந்த நாதம் கேட்கலையா? பிள்ளாய் எழுந்திராய். எதுக்கு எழுந்திருக்கணும்னா தேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் வந்த வித்தனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து எழுந்திராய். இப்படி எழுந்துக்கணும். மனசு சந்தோஷமா இருக்கும். முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரிங்கிறாளாம் கார்த்தால. ஹரி ஹரின்னு சொல்லிட்டு இருக்கா. அது உன் காதுல விழுந்து அந்த காது வழியா மனசுக்குள்ள போய் உன் மனசு குளிர்ந்து எழுந்துக்கணுங்கிற. எப்படிப்பட்ட ஹரியை சொல்றாள் அப்படின்னா பேய்முலை நஞ்சுண்டு. கிருஷ்ணாவதார வைபவம் ஆரம்பம். போன பாசுரத்துல கிருஷ்ணனுடைய அவதாரங்கள் பார்த்தோம். இப்போ பேய்முலை நஞ்சுண்டு அப்படி பிறந்த உடனேயே பூத்தனா வந்து விஷம் கொடுக்கிறேன் அப்படின்னு வர அந்த விஷத்தை சாப்பிட்டவன். இந்த கதையை சொன்னா அவ எழுந்துப்பான் பாக்குறான். ஏன்னா அன்னைக்கு பூத்தனா விஷம் கொடுக்க வந்த போது ஒரு பெரிய அமர்க்களமே நடந்தது கோகுலத்து. கை குழந்தையா கண்ணன் இருக்கான். அவனை பாக்குறதுக்காக ஆயிரகுல பெண்கள் எல்லாரும் வரிசையா வந்துட்டு இருக்காளாம். வரிசையா நின்றுன்னு பாக்குறா. கோயில்ல கியூ நிக்கிற மாதிரி வரிசையா நிக்கிற கண்ணனை பாக்குறதுக்கு அன்னைக்கே கும்பல் ரொம்ப. எங்கள் குலத்துல வந்த ஒரு மாணிக்கம் இவன், எங்கள் குல தெய்வம் இவன், எங்கள் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு இவன் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறா கண்ணனை பார்த்து. நிறைய பேர் வந்துட்டு இருக்கச்சு. இது நடுவில் பூத்தனான்னு ஒருத்தி வந்தால் குழந்தைகளை கொள்றவாளாம். பூத்தனா லோக பாலக்னி ராட்சசி ருதிராஜனா. குழந்தைகளெல்லாம் பிடிச்சு சாப்பிடக்கூடியவள். கண்ணனை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வராள். அவள் ஒரு பக்ஷி மாதிரி வந்தவள். அப்படியே கண்ணனை குத்திண்டு போயிடணும்னு பார்த்தவள் இங்க வந்து பார்த்தா ஏகப்பட்ட கும்பலா இருக்கு. அநேக கோபிகாஸ்திரிகள் அலங்காரங்கள்லாம் பட்டிண்டு கண்ணனை பார்க்கறதுக்கு வரிசையா நிக்கிறத பார்த்தால் தான் நினைச்ச காரியம் நடக்காதுங்கிறதுக்காக தன்னுடைய மாயினாலே தானும் ஒரு ஆயிரகுல பெண் மாதிரி வேஷம் போட்டுண்டு நல்ல வஸ்திரங்கள் எல்லாம் தரிச்சுண்டு பட்டு புடவை எல்லாம் போட்டு நிறைய ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு அந்த கியூல இவளும் வந்து சேர்ந்துட்டான்.
உள்ளுக்குள்ள வந்துட்டான். இவளை பார்த்துட்டான் கண்ணன். இவன் வந்து கலந்துருக்காங்கிறது யாருக்கும் தெரியாது. அங்க இருக்கலாம் யாரோ வந்திருக்காளே, யாரோ மதுரையிலேருந்து யாரோ வந்திருக்கா போலக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். யார் இவோ? இந்த புடவையெல்லாம் பார்த்தா இங்கோ மதுரையில் வாங்கினதா இருக்கே, பட்டிக்காடு இல்லையே, இது டவுன்ல வாங்கியிருப்பாளோ அப்படின்னு பேசிட்டு இருக்கா. ஆனா நேர போய் கேட்கல. ஏன்னா அவளை பார்த்தாலே நல்ல மிடுக்கா இருக்கலாம், பெரிய ஒரு தோரணை இருக்கு, ஸ்ரீ மாதிரி இருக்கலாம் அவோ. அதனால யாரோ பெரிய மனுஷி போல இருக்குன்னு பேசாம இருக்காள். ஆனா கண்ணன் மாத்திரம் அவ கிட்ட வரும்போது அவளை பார்த்து சிரிச்சான். அவ பார்த்தா, என்ன பார்த்து சிரிக்கிற படவா, நான் அம்மா நினைச்சுட்டு தானே சிரிக்கிறேன், அம்மா வேஷத்துல வந்திருக்கேன் அப்படின்னு. தாய் வேஷத்துல வந்த பேய் நான் தாய் இல்லை, என்ன தாயை நினைச்சுன்னு தானே சிரிக்கிறேன், நான் தாய் வேஷம் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னாலாம். அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருக்கா. அப்ப கண்ணன் மறுபடியும் சிரிச்சானா. கண்ணன் நினைச்சானா, நானும் குழந்தை இல்லை, குழந்தை வேஷத்துல வந்திருக்கேன், நானும் சேய் கிடையாது, சேய் வேஷத்துல வந்திருக்கேன் நான் அப்படின்னானா. கோபால டிம்பவபுஷம் குஹனா ஜனன்யாக பிராணஸ்தனந்தயம் அவைமி பரம் புமாம்சம். இப்படி கண்ணன் அவள் எடுத்துட்டு விஷத்தை தடவி அந்த பாலை கொடுக்கணும்னு போக ரொம்ப ரோஷத்தோடு கூட அந்த பாலையும் சாட்டான், அந்த விஷத்தையும் சாட்டான், அவருடைய பிராணனையும் சேர்த்து சாட்டுட்டான். உடனே பெரிய பேய் உருவத்துல கீழே வந்து விழ, மலை மாதிரி அவளுடைய சரீரம் இருக்கான், அது மேல கண்ணன் உட்காந்துருக்கான், விளையாடுறான் படுத்துண்டு. பாலஞ்ச தஸ்யா உரசி கிரீடந்தம் அகுதோ பயம். ஒரு பெரிய மலையில குழந்தை விளையாடுற மாதிரி அவளுடைய மார்பு நடுவில் விளையாடிட்டு இருக்கான் இவன் கண்ணன் படுத்துண்டு. எங்கேயாவது பயமே கிடையாது, அவ உயிரே போயிடுத்து அவளுக்கு. இல்ல விடு விடு விடுன்னு சொல்லி கதறியே கீழ் வந்துட்டாவோ. முஞ்ச முஞ்ச முஞ்சங்கிறா. ஏன்னா மொத்தத்தையும் உறிஞ்சிட்டான், உயிரை உறிஞ்சிட்டான். அப்போ பரம் புமாம்சம், இதை பார்த்தாலே தெரியுது. குஹனாஜனன்யாக பிராணஸ்தனந்தயம் அவைமி பரம் புமாம்சம். இவன் குழந்தை இல்ல, பரமபுருஷன். ஏன்னா ஒரே தடவையில பிராணனை போக்கடிச்சுட்டானே அப்படின்னு இதுல இருந்து தெரியுதுங்கிறார். அப்படி வேதாந்த சர்ச்சை பண்றவாளுக்கு இந்த விஷயம் புரியட்டும். ஆனால் அன்னைக்கு கோபிகா ஸ்திரீகள் பட்ட பாடு இருக்கோ இல்லையோ, ஆயிரகுல பெண்கள் எல்லாம், இந்த குழந்தை அவ மார்பில் அப்படி நிக்கிறத பார்த்த உடனேயே பயந்து போய் கிடுகிடுன்னு வேகமா ஓடி போய் அதை எடுக்கிறா குழந்தைய. ஐயோ ஒரு பேயாச்சே பிசாச்சாச்சே அப்படின்லாம் நினைச்சு கூட பார்க்காமல் அது திடீர்னு இருந்து கடிச்சுட்டா என்ன பண்றது, போகாதவங்கோ போகாதவங்கோ அப்படின்னு சில பசங்க சொல்றது. ஆனா இவாளால் அங்க நிக்க முடியல. கண்ணா கண்ணா கண்ணனுக்கு என்ன ஆச்சோ என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு வேகமா கொண்டு வந்து கண்ணனை கையில எடுத்துன்னு வந்து, கண்ணனுக்கு பெரிய ஆபத்து வந்துருத்தேன், ஒரு பேய் வந்து அவனை தூக்கின்னு போக பார்த்துதே, நல்லபடியா பொழைச்சுதே, கண்ணனுக்கு ஏதாவது திருஷ்டியெல்லாம் கழிக்கணும், கண்ணனுக்கு ரக்ஷையெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கோமூத்திரேன ஸ்நாபயித்வா புனர்கோ ரஜசார்பகம். கோமூத்திரத்தினாலேயே குழந்தைய குளிப்பாட்டுறா. அவளுக்கு அதுதான தெய்வம், பசுமாடுதான் தெய்வம். அந்த பொடியை கொண்டே குழந்தைக்கு திருமணிடலாம். ரக்ஷான் சக்ருஷ்ச சகிருதா துவாதசாங்கேஷு நாமபிஹி. 12 இடங்கள்ல 12 திருமணி எட்டு விடுறா. ஆனா அதுதான் காப்பு, அதுதான் ரக்ஷை. காப்புன்னு திருமண் காப்புன்னு சொல்றோம். அந்த திருமணியே நமக்கு பெரிய ரக்ஷையா இந்த சரீரத்துக்கு. நாமபிஹி கேசவா நாராயணா மாதவா கோவிந்தான் பெயர் சொல்லிடுறா. ஆனால் தானே நாமம்னு பெயர். திருநாமத்தை சொல்லிதானே நாம திருமண் இடுறோம். அதனால திருமணுக்கே திருநாமம், நாமம் விட்டு இருக்கான்கா. கண்ணனுக்கே நாமம் இடுறார்கள் இவர்கள். அப்படி பகவான் நாமாவை சொல்றான். கிரீடந்தம் பாது கோவிந்தா சயானம் பாது மாதவா பிரஜந்தம் அவ்யாத் வைகுண்டா ஆசீனம் துவாம் ஸ்ரீயப்பதிஹீன். பகவான் நாமாவை சொல்லி அவன் உன்னை காப்பாற்றட்டும், கோவிந்தன் காப்பாற்றட்டும், மாதவன் காப்பாற்றட்டும், வைகுண்டன் காப்பாற்றட்டும் அப்படி இப்படிலாம் சொல்ல கண்ணன் பார்த்துட்டு இருக்கான். நம்ம பேரை சொல்லியே நமக்கே ரக்ஷ கொடுக்குறாளே இவர்கள்லாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். அவர்கள்லாம் ரொம்ப சுத்தமா இருந்து கண்ணனுக்கு பீஜன்யாசம் பண்றாளாம். மந்திரங்களை சொல்லி காதோட
குழந்தைக்கு பாதுகாப்புக்காக. அத்த பாலசிய பீஜன்யாசம் அக்குர்வத, கிடுகிடுன்னு போய் குளிச்சுட்டு வரா ஒருத்தி. ஏன்னா சுத்தமா இருந்துதான் மந்திரத்தை சொல்லணும். அந்த ராத்திரி 11 மணிக்கு நல்ல வெயில், நல்ல குளிரில் போய் குளிச்சுட்டு வந்து கண்ணனை கையில எடுத்துன்னு நான் இவனுக்கு மந்திரத்தை சொல்லி ஒரு காப்பு கட்டுறேன் அப்படிங்கிறாவோ. ஒரே கிடுகிடு நூர்த்தி குளிச்சுட்டு வரா. இன்னும் மொத்த பேரும் தான் எல்லாரும் குளிச்சுட்டு வந்திருக்கா. கோபியா சம்ஸ்பிருஷ்ட சலீலாக எல்லாமே குளிச்சுட்டு வந்து நான் கண்ணனுக்கு மந்திரத்தினாலே காப்பு கொடுக்குறேன், நான் கண்ணனுக்கு மந்திரத்தினாலே காப்பு கொடுக்குறேன். அவளுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை எல்லாம் சொல்லி எல்லாமே ஹரிநாமம் தான். மந்திரம்னா தனியா ஒன்றும் கிடையாது. டாக்கின்யா யாத்துதான்யச்ச, இன்னும் என்ன டாக்கினி இருக்கோ, இன்னும் யாத்துதானி என்ன இருக்கோ, பூத பேத பிரிசாச்சாச்ச யக்ஷ ரக்ஷோ விநாயகாக யாச்சான்யா கிரக தேவதாக, என்னென்ன இருக்கோ பூதம் பிரேதம் பிசாச்சு கருப்பு காத்து இன்னும் என்னென்ன இருக்கோ மொத்தமும் சர்வே நஷ்யந்து விஷ்ணோஹோ நாமகிரகண பீரவாகா. பகவான் நாமாவை சொல்லுவோம், இது ஒண்ணுமே கிட்ட கூட வரக்கூடாது அப்படின்னு பகவான் நாமாவை சொல்லியே காப்பு கட்டுறாளாம். இத்தி பிரணயபத்தாபி கோபிபி கிருத ரக்ஷணம், ரொம்ப பிரணயத்தோடு கூட கண்ணனுக்கே ஒரு ரக்ஷணம் பண்ணி வைக்கிறா. இத்தனை விஷயத்தினால யசோதம்மா அப்புறம் பால் கொடுத்து குழந்தைய தூங்க பண்றா. யசோதை கிட்ட சொல்றா, நீ பாலை கொடு. யசோதை காணும் அந்த இடத்துல. எங்க இருக்கான்னு பார்த்தான்னா ஆத்துல உள்ளுக்குள்ள பெருமாள் சந்தியில விளக்கேற்றி வச்சு என் குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாதே அப்படின்னு வேண்டின்னு இருக்கா. இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு கஷ்டப்பட்டு பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சுட்டு இருக்காளாம். நீ யசோதை கிட்ட கொடுத்து குழந்தைய தூங்க பண்ணு, பால் கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அவளும் பால் கொடுத்து கண்ணனை தூங்க பண்ணா. கண்ணன் ஆச்சரியமா தூங்கினாலாம் அன்னைக்குதான். ஏன்னா இந்த மாதிரி பிரணயம் பார்த்ததே இல்லையா, சீவை குண்டத்தை கூட கிடையாதான். இந்த ஒரு வைபவத்தை சொன்னா உடனே அவள் எழுந்து வருவாளே அப்படிங்கிறதுக்காக இந்த வைபவத்தை சொல்றாள். பேய்முலை நஞ்சுண்டு அப்படின்னா ஐயோ விஷத்தையா சாட்டான் அப்படின்னு ஒரு சம்பிரமத்துல ஓடி வந்தா இல்லையா, அந்த மாதிரி ஐயோ விஷத்தையா சாட்டான் அப்படின்னு எழுந்து ஓடி வருவா இந்த பிள்ளாய் அப்படிங்கிறதுக்காக இந்த வைபவத்தை சொல்றா. ஆனா அவளுக்கு இதெல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். இவன் விஷம் சாப்பிட்டதும் தெரியும், விஷம் சாப்பிட்டதுல பூத்தனை மாய்ந்ததும் தெரியும், மாய்ந்தது மாத்திரமே இல்லாமல் பூத்தனைக்கு ஒரு நல்ல கதி கிடைச்சதுங்கிறதும் தெரியும். பூத்தனைக்கு நல்ல கதி கிடைச்சிருது, அவளுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டானே. பிராணான் பகோ லுப்த புனர்பவாயாக யத் அத்புதம் பாவயதாம் ஜனானாம் ஸ்தனந்தயத்வம் ந புனர்பூவம். பூத்தனைக்கு பிராணனை குடிச்சு மோட்சத்தை கொடுத்தான் கண்ணன் அப்படிங்கிற விஷயத்த நாம நினைச்சா நமக்கே மோட்சம் உண்டுன்னா அப்போ பூத்தனைக்கு கேட்பானே. நமக்கே இந்த தியானம் பண்ணா போருமா. அதனால்தான் பரம்புமாம்சங்கிறார். அவையுமே பரம்புமாம்சம், இவன் தான் பரம்புருஷன். ஏன்னா மோட்சத்தை கொடுத்துட்டானே, மோட்சத்தை கொடுக்கறதுக்கு அவனுக்கு தான் அதிகாரம் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. பூத்தனா மோட்சத்துக்கு போனாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவள் உடலை எரிக்கும் போது நல்ல வாசனை வந்துதான், கம்முன்னு சந்தன கட்ட மாதிரி கம்முன்னு வாசனை வருது. இது மனுஷ உடம்பா என்ன, திவ்யமான உடம்பு மாதிரி இருக்கு. பூத்தனைக்கும் மோட்சத்தை கொடுத்துட்டான் அப்படின்னா இப்படிப்பட்ட கருணாவானா இருக்கணும். ஏன்னா கொல்ல வந்தவளுக்கு போய் மோட்சத்தை கொடுப்பானா. அப்போ பகீயம் ஸ்தனகால கூட்டம் ஜிகாம்சயா பாயயத் அப்யசாத்வி லேபே கதிம் தாத்விசிதாம் ததோன்யம் கம்வாதயாளும் சரணம் விரஜேமா அப்படின்னு உத்தவர் அழகா ஒரு ஸ்லோகம் சொல்றார் பாகவதத்தை. கண்ணனை தவிர வேற யாரும் சரணாகதி பண்ண முடியும் இந்த கதையை கேட்டப்புறம். ஏன்னா விஷம் கொடுக்க வந்த பூதனைக்கே ஒரு நல்ல கதியை கொடுத்தான் அப்படின்னா நம்ம எத்தனையோ அபராதம் பண்ணியிருக்கோம், நமக்கும் நல்ல கதி கொடுப்போம். கம்வாதயாளும் சரணம், வேற யார் தயாளுன்னு சொல்லிட்டு யார் இருக்க முடியும்? கண்ணை கொல்லணும்னு வந்தவாளுக்கு மோட்சமா, விஷம் கொடுக்க வந்தவாளுக்கு மோட்சமா, நல்ல சுபாவமா இருந்தா பரவாயில்ல, துஷ்ட சுபாவத்துல இருந்தவளுக்கு மோட்சமா? லேபே கதிம், நல்ல கதிக்கு நான் போய் சேர்ந்தாள். இது அவனுடைய கருணை. இந்த எதுக்காக அப்படின்னு கேட்டான்னா உங்களுக்கும் மோட்சம் கொடுக்க நான் தயாரா தான் இருக்கேன். பூத்தனை எப்படி ஒரு வேஷம் போட்டுன்னு வந்தாலும் அந்த மாதிரி வேஷமாவது போட கத்துக்கோங்கிறான் கண்ணன். பாகவத ஸ்திரீயா வேஷம் போட்டு தானே வந்தாகும், அதை பார்த்தே சந்தோஷப்படுறானா. அந்த கதையும் தெரியும். அதனால தேய்முலை நஞ்சுண்டு அப்படின்னா அந்த அனுபவத்தில் இருந்துட்டு எழுந்து வரல.
உடனே வெளியில் இருக்கிறவர்கள் பார்த்தார்கள். சரி வேற கதையை சொல்லலாம்னு கதையை மாத்திட்டான். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. அடுத்த சரித்திரம் என்னன்னு கேட்டா சகடாசுரவதம். கண்ணன் பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. குழந்தை இப்பதான் வாசல்ல அழிச்சுன்னு வரா. அதுக்கு உத்தானோத்சவம்னு ஒண்ணு பண்றா. குழந்தைய வெளியில அழிச்சுன்னு வருது. ஆத்த விட்டு வெளியில குழந்தைய அழிச்சுன்னு வந்து அங்க ஒரு மரத்தடியில ஒரு வண்டி இருக்கு. அதுல தூளி கட்டி கண்ணனை வச்சுட்டு நாட்டுல எல்லாரையும் ஊர்ல எல்லாரையும் வர வச்சு அவளை வச்சு பாட்டு பாட வச்சு பிராமணர்களை எல்லாம் வச்சு வேத மந்திரங்கள்லாம் சொல்ல வச்சு அவர்களுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு கொடுத்து ஒரு கொண்டாட்டம் இது. இப்போ இருந்திருக்கு பிறகு அந்த காலத்துல. அப்படி உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரேன்னு பெரியார் சொல்ற உத்தான உற்சவம் நடந்த வைபவத்தை இப்படி அழகா யசோதம்மா ஏற்பாடு பண்ணியிருக்கா. காலங்காத்தால குழந்தைய மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சு குளிப்பாட்டி வச்சு எல்லாம் அழகா நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த வண்டி கண்ணன் எந்த வண்டியில கட்டி வச்சிருக்காளோ அதே வண்டி பெரிய வண்டி அது. அதுக்குள்ள ஒரு அசுரன் ஒருத்தன் ஆவிர்வாவம் பண்ணி அந்த வண்டியோட உருண்டு வந்து கண்ணன் மேல விழுந்து அவனை நசிக்கிடணும் அப்படின்னு ஒரு ஆவேசத்தினால அந்த வண்டி சக்கரம் வேகமா சுத்த யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. இது வண்டி சக்கரம் சுத்தி வந்து மேல வந்து விழுங்குறது யாருக்கு தெரியும்? வண்டியில யாராவது போயின்னு இருந்தாலாவது பரவாயில்ல. ஒண்ணுமே இல்லை. வண்டியில போயின்னு இருக்கும்போது ஆக்சிடென்ட்ங்கிறது அந்த காலத்துல இருக்காது. ஏன்னா மாட்டு வண்டியில போய் எப்படி ஆக்சிடென்ட் வரும்? எதுவாக தானே போக போறது. உலகத்திலேயே முதல் ஆக்சிடென்ட் இதா இருக்கும். இந்த கண்ணனுக்கு சகடாசுரன் பண்ணதாதான் இருக்கும். அப்போ அந்த சகடாசுரன் திடீர்னு சக்கரத்தை வேகமா சுத்தி கண்ணன் மேல விழுந்துட வரான். இப்போ குழந்தை ஒரு க்ஷண காலம்தான் சமயம். குழந்தை பாக்குறது வண்டி சக்கரம் சுத்துறதே அப்படியே பாக்குறது. மேல வர்றத பார்த்தோன்னே என்ன பண்றதுன்னு தெரியல கண்ணனுக்கு. ஆனா இப்பதான் குழந்தை எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு வந்திருக்கான். இங்க போய் இப்படி ஒரு அனர்த்தம் பண்ணா என்ன பண்றது? சரி இப்போ வேற வழி இல்லை. அதனால தன்னுடைய திருவடினாலே லேசா ஒரு உதைக்கிறான். உதைச்சான்னு கூட சொல்ல முடியாது, வெறும் தொட்டான். ஒரு திருவடியை மடக்கி இன்னொரு காலை நீட்டினான். குழந்தைகள் அப்படிதான் பண்ணும். ஒரு காலை மடக்கும் இன்னொரு காலை நீட்டும், அந்த மடக்கும் இதை நீட்டும். திடீர்னு பார்த்தோம்னா ரெண்டு காலையும் நீட்டி மடக்கும் அழும்போது. இப்படி அப்படி ஒரு திருவடியை நீட்ட அது அந்த சகடத்து மேல பட சகடம் பொடி பொடி ஆயிடுது. உருளும் சகடம் உதைத்த பெருமானார் அப்படிங்கிற கண்ணனுக்கு பெருமை. ஏன்னா எப்படிப்பட்ட ஆச்சரியம்! சின்ன வயசுலேயே குழந்தையா இருக்கும்போது எதிர்க்க வந்த சகடத்தை உதைச்சு பொடி பொடி ஆக்கிட்டானே. நம்மளே இப்போ ஒருத்தர் போயிட்டு இருக்கான்னு வச்சுப்போம், தெருவில் ரோடை கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போனார். பாதி ரோட்டில் போயிட்டு இருக்கும் பார்த்தா எதுக்கு பெரிய லாரி வந்துடுச்சு. இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல. லாரி இவரை கீழே தள்ளுறது. அப்படி கீழே விழுந்தவர் தன்னுடைய கால்னாலே அந்த லாரியை எட்டி உதைச்ச லாரி பின்னாடி போய் கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிற கதை நம்ம எந்த சினிமாவில் கூட கேட்டுப்பட்டதில்லை இது வரைக்கும், இந்த மாதிரி கதையெல்லாம். ஆனால் இங்கே ஒரு இடத்துல இப்படி நடந்திருக்கு. உருளும் சகடம் உதைத்த பெருமானார் அப்படின்னு அவருக்கு திருநாமம். அதனால ஆண்டாலே பல இடத்துல சொல்ற, பின்னாடின்னு சொல்ல போற இந்த வைபவத்தை. அதனால இதை சொன்னான்னா உடைய அவன் எழுந்து வந்துருவாங்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டானா, அப்படியா அந்த வைபவத்தை கேட்டு ஓடி வந்து கண்ணனை ஆலிங்கனம் பண்ணிக்கன்னு ஓடி வருவாளா? அப்படி இல்லாட்டான்னா பஸ்பருஷ தற்பாத தலம் யசோதா யாதவாபிதயத்தை சொல்ற. இந்த சகடம் கீழே விழுந்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். ஒன்று கிடுகிடு மொத்த பேர் அந்த இடத்துக்கு ஓடி வரான். என்ன ஆச்சுரா, வண்டி என்ன ஆச்சு, வண்டி ஏன் கீழே விழுந்தது அப்படின்னு கேட்டார் நந்தகோபன். உடனே குழந்தை எல்லாம் சொல்றது, மாமா மாமா நாங்கள் பார்த்தோம் மாமா, கண்ணன் காலால் உதைச்சா அந்த வண்டி கீழே விழுந்துருச்சு. பசங்க சொல்றோம், உளராதங்களா, குழந்தை காலால் உதைச்சானா இத்தனை பெரிய வண்டி கீழே விழுந்துதான். உளராதங்க. இல்லை மாமா நாங்கள் பார்த்தோம். அதெல்லாம் வருவேன், பெரியவாள்லாம் எதுவும் நம்பலை. சரி இன்னைக்கு கார்த்தால குழந்தைய குளிப்பாட்டி வேத மந்திரங்களை சொல்லி பெரியவாள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வச்சிருக்கோம் இல்லையோ, அதுதான் கண்ணனை காப்பாத்திட்டு. இல்லாட்டா அந்த வண்டி கண்ணன் தலையில விழுந்தா என்ன ஆயிருக்கும்? நல்ல வேளை தள்ளி விழுந்தது அப்படின்னு அவ அதை சொல்றாளாம். இந்த மந்திரம் தான் நம்மளை காப்பாத்திட்டுங்கிறா. அப்ப யசோதை மாத்திரம் கிடுகிடும் ஓடி போய் பசங்கள்கிட்ட என்னடா சொன்னங்கோ அப்படின்னா, கண்ணன் காலால தள்ளினான் அப்படின்னா, இந்த காலாலேயா தள்ளினான் அப்படின்னு அந்த காலை தடவி கொடுக்குறாளாம். இந்த பிஞ்சு பாதம் வலிக்குமே, ரொம்ப மிருதுவா இருக்கே. இப்பதான் நாள்களோ 4-5 திங்கள் அளவிலே
தாளை நிமிர்த்து சகடத்தை சாடி போய்ங்கிற. பிறந்து கொஞ்ச நாள் கூட ஆலியப்பா, அந்த பாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு. சரோஜ கர்ப்போபமசௌ குமாரியம் பஸ்பரிச தத் பாத தலம் யசோதாம் அப்படின்னு வரும் யாதவா விதயத்தில். தடவி கொடுத்தாலும் அந்த மாதிரி தடவி கொடுக்கறதுக்கான இவ எழுந்து வருவாள் அப்படிங்கிறதுக்காக அந்த சரித்திரத்தை சொல்றான். அதனால கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, கள்ளச்சகடம் கலக்கழிய அது மொத்தமும் பொடிஞ்சு போகும்படி கால் ஓச்சி, அப்புறம் வெள்ளத்தரவையில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு. வெள்ளத்திலே திருப்பார்கடலிலே ஆதிசேஷன் சயனத்துல இந்த பாசுரத்திலே அழகா கருத்மானும் வந்துட்டார், ஆதிசேஷனும் வந்துட்டார். பெருமாளுக்கு இவ ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம். ரெண்டு பேரையும் சேர்த்து அழகா சொல்லுவா. அனந்த கருட விஸ்வக்சேன அப்படின்னு நான் சொல்றான். வெள்ளத்தில் அரவில் துயில் அமர்ந்த வித்தினை, அச்சிறுவாங்க சேனத்தில் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் யாருன்னா காரணம், லோகத்துக்கெல்லாம் காரணமானவன். அவனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் அவனை மனசில் நினைச்சுக்கிறாளாம். கண்ணனுடைய வைபவத்தெல்லாம் மனசில் நினைச்சுக்கிறாள். ஜெகத் காரணமானவனு தான் தியானம் பண்ணணும்னு உபநிஷத் சொல்றது. காரணம் துத்தேயா, யார தியானம் பண்ணணும் அப்படின்னா யார் உலகத்தை படைச்சானோ அவனை, யார் உலகத்துக்கு காரணமா இருக்கானோ அவனை தியானம் பண்ணணும். அதனால அந்த எம்பெருமானை அவன் எங்க இருக்கான்னு கேட்டா அம்பஸ்ய பாரே, திருப்பார்கடல்ல இருக்கான். அந்த திருப்பார்கடல்ல இருக்கக்கூடியவனை மனசுல நினைக்கிறானாம். உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பெயரும். அவெல்லாம் இந்த பிராம முகூர்த்தம் வந்த போது சூரியோதயத்துக்கெல்லாம் ரொம்ப முன்னாடியே எழுந்து ஹரிநாமம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். மெல்ல எழுந்துக்கிறாளாம். ஏன்னா ஹிருதயத்துக்குள்ள ஹரி இருக்கிறபடினால ஹரியனுடைய கோயில் இது. அந்த ஹரிக்கு ஏதாவது ஆயிட போறதே அப்படிங்கிறதுக்காக ஒரு பதட்டம் இல்லாமல் மெதுவா எழுந்துக்க. ஹிருதயேன உத்வகன் ஹரிம், பட்டான எழுந்துக்க கூடாது, மெதுவா எழுந்துக்கணும். பகவானை நினைச்சுன்னு எழுந்துக்கணும். ஹரிநாமத்தை சொல்லிட்டு எழுந்துக்கணுமா. காத்தால எழுந்துக்கும் போதே சப்தகிருத்வா 7 தடவை ஹரி 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 ஹரின்னு சொல்லணும். ஹரி 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 ஹரியேங்கிற வைணவ தினசரியில முதல் பாசுரத்துல. வைணவன் தினசரி செய்ய வேண்டிய காரியத்துல முதல்ல இதுதான், முதல் காரியமே இதுதான். காத்தால எழுந்த உடனே ஹரிநாமம் சொல்லணும். வரி இருளழி வழி மனம் வரும் உணர்வோடு கரிகிரி மருவிய கரியவனடியினை பறிவொடு பரவுனல் அடியவர் பழமுறை ஹரி 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 ஹரியே தேசிய அழகா சாதிக்கிற. அந்த நாமம் ஹரிநாமத்தை சொல்லிட்டு தான் எழுந்துக்கணும். அதை அவ பண்றா. அதை மனசால பகவானை தியானம் பண்ணிட்டு, ராத்திரியும் மனசால பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கா. காத்தால எழுந்துக்கும் போதும் மனசால தியானம் பண்ணிட்டு இருக்காள். அப்ப நடுவுல என்னன்னா இவ தூங்கும் போது என்ன கேட்டா இவ மனசுக்குள்ளேயே பகவான் இருக்கா, ஹிருதயத்துக்குள்ளேயே இருக்கா. படுத்துக்கும் போதும் அவனை தான் நினைச்சுட்டு இருந்தாள் யோகத்துல. அதனால முனிவர்களும் யோகிகளும்ங்கிறா. யோகிகளும் அப்படின்னா யோகம் பண்றவர்கள், ராத்திரி வேளையில யோகம் பண்றவர்கள் அந்த யோகத்துல பகவானை மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்காள். பார்த்தாலும் அந்த யோகத்தை முடிக்கணும் இல்லையோ, அதுக்காக அந்த ஹரியே மனசுல வச்சுட்டு இருக்கான். அப்ப நடுவுல ஹரி உள்ளுக்குள்ளேயே இருக்கான். முனிவர்கள்லாம் மரணம் பண்ணுபவர்கள் அப்படின்னு இருக்கான். எம்பெருமானே நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள்லாம் வெள்ள எழுந்து, அதனால்தான் பட்டாலும் எழுந்துக்க மாட்டார்கள். பிரகலாதனை மலையிலிருந்து உருட்டின போது அவ அப்பா ஹிரண்யகசிபு ஆள்காலை விட்டு உருட்டினான். அப்போ ஹிருதயத்தை பிடிச்சுட்டே விழுந்தாராம். மலையிலேருந்து உருண்டு விழுந்துட்டு இருக்க. ஐயோ அப்பா தள்ளிட்டாருங்கிறது கிடையாது. உள்ளுக்குள்ள ஹிருதயத்துல ஹரிக்கு ஏதாவது ஆயிட போறதேன்னு அதை கிட்டே பிடிச்சுட்டு இருக்கானா. ஒரு அடி கூட இல்லாமல் கீழே வந்துட்டான். பகவானை கெட்டியா பிடிச்சுட்டான். பகவானை விட இன்னும் கெட்டியா பிடிச்சுட்டு விட்ட. ஒரு அடி கூட படலையே. மலையிலேருந்து உருட்டி வச்சிருக்க. நேரம் அப்படியே போய் ஹிரண்யகசிபு கிட்ட போய் அப்பா கிட்ட போய் அப்பா அப்படின்னா, பாடா பையனே எப்போ வந்தேன்? நான் இப்பதான் வந்தேன். ஹிரண்யகசிபுக்கு சந்தேகம். ஏண்டா உன்னை மலையிலேருந்து உருட்ட சொன்னனே அப்படின்னா. உருட்டினாலே அப்படின்னா. வந்துட்டியே நீ அப்படின்னா. உருட்டியாப்பா? உருட்டிட்டா, நான் வந்துட்டேன். அப்படியாண்ணா அவ்வளோ சீக்கிரமா ஆயிடுத்து? எங்க அந்த உருட்டினவாளை காணுமே அப்படின்னா பிரகலாதன் சொன்னா அவ இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கான்னு.
மலையிலேருந்து இறங்கி தானே வந்தாகணும் அவன். இவரை வேணா உருட்டி விட்டுவிட்டா, அவன் நடந்து வந்துட்டு இருக்கான்ல. அப்போ பகவானை மனசுக்குள்ள வச்சுண்டு ஹிருதயேன உத்வகன் ஹரிம் அப்படின்னு அந்த ரீதியில உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறவம். ஆனா ஹரின்னு சொல்லும் போது மாத்திரம் பேரறவம் உறக்க சொல்றாளாம். பேரறவம்னா ரெண்டு அர்த்தம். ஒன்று பெரிய சப்தம்னு அர்த்தம், வெள்ளை விழிசங்கின் பேரறவம் அப்படிங்கிற மாதிரி பெரிய சப்தம்னு ஒரு அர்த்தம். இந்த ஹரிநாமத்தை மெதுவா சொல்ல மாட்டாளாம். உச்சைஹி அப்படின்னு ஒரு பாகவதத்திலேயே விவசகா நம்ம வசத்தை மறந்து உறக்க ஹரி அப்படின்னு கத்தனங்க பாகவத். ஹரி அப்படின்னு கத்தனமா. அது மாதிரி பேரறவம்னா இன்னொரு அர்த்தம், ஹரி என்ற பேர் திருநாமம். அந்த திருநாம சப்தம் அதனுடைய அர்த்தங்கள்லாம் இருக்கட்டும். அந்த திருநாமம் இருக்கொள்ளியோ, ஹரிநாமம் இருக்கொள்ளியோ, இந்த ஹரிநாமத்துக்கே அத்தனை பெருமை இருக்கான். ஹரி அப்படிங்கிற ரெண்டு அக்ஷரத்தை ஒரு தரம் சொல்லிட்டான்னா அவன் மோட்சத்துக்கு போயிடுவாங்க. கிரமேண பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி சக்ருதுச்சரிதம் ஏன ஹரிஹி இத்தியக்ஷரத்வயம். ஒரு தடவை ஹரின்னு சொல்லிட்டா போறோம், அவன் மோட்சத்துல முதல் படி எடுத்து வச்சுட்டான்னு அர்த்தம். இதுக்கு மேல 1000 படி இருக்குமா இருக்கும், அது விஷயம் வேற. ஆனா முதல் படியில அடி எடுத்து வச்சுட்டானோ இன்னும் கீழே வர மாட்டான், அவன் மேல மேல போயிட்டே இருப்பான். மோட்சத்துக்கு ஏற ஆரம்பிச்சுட்டானோ, மலையில திருமலையில மேல ஏறுறதுக்கு முதல் படியில கால் எடுத்து வைக்கிற மாதிரி சீவை கொண்டத்துக்கு போறதுக்கு முதல் படியில கால் எடுத்து வைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டானா ஹரிஹி தியக்ஷரத்வயம். ஹரி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா போரும்ல, அவன் கால் எடுத்து வச்சுட்டான். அதுக்கப்புறம் மெதுவா உபாயங்கள் பண்ணி மேல வந்துருவான் அவன் அப்படிங்கிறா. அந்த மாதிரி ரீதியில ஆச்சரியமான ஒரு ஹரிநாம். ஹரிர் ஹரதி பாப்பானி துஷ்ட சித்தை ரபி ஸ்மிருதான்னு பிரசித்தமான ஸ்லோகம். அநேக ஸ்லோகம் இருக்கு ஹரிநாமத்துக்கு. ஹரினாலே பாபங்களை எல்லாம் அபஹரிப்பவன், திருடின்றவன், நமக்கே தெரியாமல் நம்ம பாபங்களை திருடுபவன் அர்த்தம். அதனால்தான் காலங்கத்தில் அவன் நாமத்தை சொல்றோம், ஹரிநாமத்தை. பல அர்த்தங்கள் இருக்கு, இது ஒரு அர்த்தம். ஹரிர் ஹரதி பாப்பான், பாபங்களை எல்லாம் எடுத்துருவான். துஷ்ட சித்தைர் அபி ஸ்மிருதா, ரொம்ப துஷ்டனா இருக்கிறவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருக்கான் பாபத்தை. யார் யாரை என்னென்ன ஹிம்சை பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி படாத பாடுபடுத்தி கஷ்டப்பட்டு பாப்பத்தை எல்லாம் சேர்த்து வச்சானா இந்த ஹரிநாமன் சொன்னா மற்ற பாப்பத்தையும் அவர் எடுத்துன்னு போயிடுவார். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேங்கிறாங்க. ஏன் ஹரிநாமம் அப்படி பண்றது அப்படின்னு கேட்டா அது ஸ்வபாவம். தீய விரல தொட்டா சொல்றது, ஏன் சொல்றதுன்னு கேட்க முடியுமா? ஒரு குழந்தை தீய தொற்றுத்து சுடுறது, உடனே அம்மா போய் நெருப்பு கிட்ட சண்டை போட்டா, ஏன் குழந்தைய சொல்ற? அது குழந்தையோ இல்லையோ, அது தெரியாம தானே தொட்டுது. இப்போ உனக்கு புத்தி வேண்டாமா அப்படின்னா அப்ப அக்னி பகவான் என்ன சொல்றாரு? எனக்கு சொல்றது சுபாவம். அந்த மாதிரிதான் யாரா இருந்தாலும் ஹரிநாமத்துக்கு பாபத்தை பொசுக்கிறது சுபாவம். யாரா இருந்தாலும், துஷ்டனா இருந்தாலும் சரி, நல்லவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு அழகா சொல்றார். அப்படிப்பட்ட ஹரிநாமம் வெள்ள எழுந்து ஹரி என்ற பேரறவம் உள்ளம் புகுந்து. அவ சொல்ற சப்தம் இருக்கோ இல்லை, அது பெரிய சப்தம், அவங்க மனசுக்குள்ள கேட்கலையா? அந்த ஹரியின் சப்தத்தினால எல்லாரும் எழுந்துக்கிறாளாம், பக்கத்தாத்த இருக்கவளா கூட எழுந்துப்பாளாம். ஏன்னா இவருக்கு சொன்ன பலன் அவளுக்கெல்லாம் கேட்ட பலன். அதுவும் உன் காதுல வந்து வேலையா அப்படின்னு கேட்கல, உன் உள்ளம் புகுந்து காது வழியா உன் ஹிருதயத்துக்குள்ள வந்து புகுறலையா, குளிர்ந்து நீ குளிர் இல்லையா? ஹரிநாமத்தை கேட்டு குளிர்லையா? ஹரே ராமான்னு சொன்னா உடனே குளிர வேண்டாமா? உள்ளம் புகுந்து குளிர்ந்து, அதனால பிள்ளாய் எழுந்திராய். குளிர்ந்து எழுந்திரு. நீ பட்சிகளுடைய நாதத்தை கேட்டு எழுந்திரு, வெள்ளை விழிசங்கின் அரவம் கேட்டு எழுந்திரு, இல்லை நாங்கள் பாடக்கூடிய சப்தங்கள் கேட்டு எழுந்திரு, இல்லை முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்து ஹரின்னு சொல்ற சப்தத்தை கேட்டு எழுந்திரு, குளிர்ந்து எழுந்து அப்படின்னு பகவான் நாமாவை சொன்னால் மனசு குளிர்ந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் காண்பிக்கிறார். உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் அப்படின்னு இந்த பிள்ளையை எழுப்புற மாதிரி இந்த பாசுரம். கிருஷ்ணாவதார் வைபவம் அழகா இருக்கு. இங்க புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின்னு ஒரு கோயில் ஒன்று சொல்லியிருக்கான் இந்த பாட்டில். இதுக்கு முன்னாடிலாம் நாமத்தை தான் சொல்லியிருக்காங்க. அழகா சொல்லணும்னா நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிறது, நாராயணன் அப்படிங்கிறது சீவைகுண்ட லோகத்தில் இருக்க எம்பெருமானை சொன்னார். பார்க்கடல் பையத்துயின்ற பரமன் அப்படின்னு 2வது பாட்டுல ஷீராத்தியில இருக்கிற எம்பெருமான் சொன்னார்.
அது பரம்னு பெயர், இது வியூகம்னு பெயர். மூணாவது பாட்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படிங்கிறது விபவ அவதாரம், வாமனாவதாரம், திரிவிக்ரம அவதாரம். அத சொல்ற. அப்ப பரம் வியூகம் விபவம் வரைக்கும் ஆயிடுச்சு. நாலாவது பாட்டுல பத்மநாபன், பாடியன் தோளுடைய பத்மநாபன் அப்படின்னா அதுவும் ஒரு விபவம். பத்மநாப அவதாரமும் ஒரு விபவ அவதாரத்துல ஒண்ணு. தசாவதாரம் மாதிரி அநேக அவதாரங்கள் உண்டு, அதுல பத்மநாப அவதாரம்னு ஒண்ணு. அடுத்தது அர்ச்சாவதாரம் சொல்லணும். அதைத்தான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசெங்கின், கோயில்ல இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கறத அர்ச்சாவதாரம் சொல்ற. அந்தர்யாமி அவதாரம் சொல்லணும், உள்ளுக்குள்ள எம்பெருமான் ஹிருதயத்துக்குள்ள இருக்கான்னு. அதைத்தான் முனிவர்களும் யோகிகளும் அவ ஹிருதயத்துக்குள்ள எம்பெருமானை வச்சென்றிருக்காள் அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. இது வரிசையா ஆண்டாள் எம்பெருமானுடைய 5 நிலைகள், பர வியூக விபவ அர்ச்சா அந்தர்யாமி, இந்த 5ஐயும் எடுத்து சொல்றாருன்னு அழகா அனுபவிப்பார். எம்பெருமானை சொல்லக்கூடிய பிரகாரத்தை வச்சு பார்த்தா அழகா இருக்குது. அடுத்து சுவாபதேசம் பார்க்கும்போதும் பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு காலக்ஷேபத்துக்கு புதுசா வந்திருக்கிற ஒருத்தரை எழுப்புறான். ரொம்ப பழக்கம் கிடையாது அவருக்கு. அன்னைக்குதான் காலக்ஷேபத்துக்கு ஜாயின் பண்ணிருக்காருன்னு வச்சுப்போம். அவர் எழுந்து சீக்கிரம் வா அப்படின்னு அவரை எழுப்பிட்டு போறாள். முதல்ல ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் கேட்கணும் அப்படின்னா முதல்ல வேதாத்தியனத்திலேருந்து ஆரம்பம். ஸ்ரீபாஷ்யத்திலே எம்பெருமானார் என்ன சொல்லியிருக்கார், ததாஹி பிரதமந்தாவது சுவாத்தியாயோ அத்தியேதவியான்னு ஆரம்பிச்சிருக்கார். எப்படி இந்த வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறதுல பிரவிற்த்தி வரும் அப்படிங்கிறத விளக்கும் போது பிரதமம் தாவது முதல்ல வேதாத்தியனம் பண்ணுவன், அதுல கர்மபாகம் பிரம்மபாகம் 2 இருக்கு, 2த்தையும் புரிஞ்சுவன். அதுக்கப்புறம் அந்த கர்ம பாகத்துல இருக்கிற அர்த்தங்களை பார்த்தா அதுல பிரவிற்த்தி வரும். ஏன்னா அந்த யாகங்கள்லாம் செய்யலாமே, நல்ல பலன்லாம் கிடைக்குமே அப்படின்னு தோணும். அதை பத்தி விசாரங்கள்லாம் பண்ணுவன். அப்புறம் பார்த்தா அந்த பலன்லாம் அனித்தியம், அதெல்லாம் ஸ்திரமானது இல்லைங்கிறது புரியும். அதுக்கப்புறம் வேதாந்த விசாரத்துக்கு வருவன், பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்ண ஆரம்பிப்பன். அப்படின்னு கிரமமா இந்த கிரமத்துல நடக்கும். கிரமமா நடக்கிறது தான் இப்படி நடக்கும். நேர் வழியில போனா இந்த வழியா வரும், குறுக்கு வழியில போனா முதல்ல காலக்ஷேபம் நடக்கும், வேதாந்த காலக்ஷேபம். அதனால ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. காலக்ஷேபாட்சமத்வாத் கதிச்சன கிருதினா சீக்கிரம் அந்தே ரமந்தே. சில பேர் பாக்கியம் பண்ணா இவ்வளோ கஷ்டப்படாமல் குறுக்கு வழியில போயிடுறா. கோயிலில் நம்ம போயின்னு இருக்கோம், பெருமாள் சேவைக்கு போனா பெரிய கியூ இருக்கு. சில பேர் குறுக்கு வழியில அப்படியே போயிடுறான், ஏன்னா பாக்கியம் பண்ணிருக்கான், நேர போய் பெருமாள் கிட்டே போயிடுறா. அது மாதிரி சில பேர் நேர வேதாந்த காலக்ஷேபத்துக்கு போயிடுறா. அவ பண்ண பாக்கியம் அது. இவர்களுக்கு என்னன்னா இது ஒரு அனுபவம், கிரமேண போறா. இந்த கிரமப்படி வரிசை கிரமப்படி தானே போகணும், கிரமம் மாறி போகக்கூடாதுங்கிறதுனால இவா இந்த அனுபவத்துல இவா இருக்கலாம். அதெல்லாம் முதல்ல வேதாத்தியனம் பண்ணணும். எதுவானாலும் சரி வேதாத்தியனம் பண்ணணுங்கிறது விதி, அதை மீற முடியாது அப்படின்னு நேற்று கூட பார்த்தோம். மீற முடியாது வேதாத்தியனத்தை. அதனால வேதாத்தியனம் பண்ணி காலக்ஷேபம் பண்றதுக்காக எழுப்புறாளாம் பிள்ளாய் எழுந்திராள். எப்படின்னு கேட்டா புல்லும் சிலம்பின கான். அங்க புல்லுனா பாகவதர்கள், எல்லா பாகவதர்களுமே எழுந்தாச்சு. பக்ஷிகள், பகவானை அனுபவிப்பவர்கள், ஆச்சாரியர்கள், நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், தேசிகாக தத்திர தூதாகான்னு பக்ஷிகளை எல்லாம் பாகவதர்கள் ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்றார். அதனால ஆச்சாரியர்கள்லாம் எழுந்து உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாலே, அங்கங்க சந்தையெல்லாம் நடக்கிறதே, இன்னும் எழுந்துக்கலையா? புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரறவம் கேட்டிலையா? எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம் வேதம். புள்ளரையன் கோயில், புள்ளரையனா கருத்மான் இல்லையா? கருத்மான் வேதாத்மா, வேதாத்மா வேகேஸ்வர சுபர்ணோசி கருத்மான் திரிவர்த்தே சிரோ காயத்ரம் சக்ஷு ஸ்தோம ஆத்மா சாமதே தனூர். வேதமே சொல்றது. எப்படி வேதமே கருத்மானா இருக்கார் அப்படிங்கிறத வேதமே ஒரு மந்திரத்தில் எடுத்து சொல்றது. இப்படிதான் இருக்கார். வேதத்தில் ஒவ்வொரு அவயமும் கருத்மானுடைய அவயவத்தில் இருக்குன்னு காண்பிக்கிறது. அதனால அப்படிப்பட்ட கருத்மான், அந்த கருத்மானுடைய சுவாமி எம்பெருமான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேத பிரதிபாத்தியன், வேதத்தினுடைய அர்த்தமா இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அர்த்தம். அவன் இருக்கக்கூடிய இடம் வேதம். அந்த வேதத்துல முதல்ல வெள்ளை விழிசங்கு. வேதம் அப்படின்னாலே ஆரம்பத்துல என்ன கேட்டா பிரணவம் இருக்கும், ஓங்காரம் இருக்கும். அப்படிதான் ஆரம்பிக்கணும், முடிக்கும் போதும் இருக்கும். எத்வேதாதௌ ஸ்வர புரோக்தோ வேதாந்தேஜ பிரதிஷ்டிதான்னு வரும்.
ஆரம்பத்துல பிரணவம் இருக்குமோ இல்லையோ, அதுதான் வெள்ளை வெளி சங்கம், சங்கு மாதிரி. பாஞ்சஜன்ய சங்கம் இருக்கே, அதுவும் பிரணவம் ஒண்ணுன்னுவா. ஏன்னா அந்த சங்கம் பார்க்கறதுக்கே பிரணவம் மாதிரி இருக்கும். ஓங்காரம் எழுதி வச்சா எப்படி இருக்குமோ, கிரந்த அக்ஷரத்துல ஓங்காரம் எழுதி வச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பாஞ்சஜன்யம் இருக்கிறதே. அதனுடைய நாதமும் பிரணவத்தினுடைய நாதம் மாதிரி இருக்குமா. அதனால பாஞ்சஜன்யம் அப்படின்னா பிரணவம் அப்படின்னு சொல்ற வழக்கம். தேசிகன் சொல்லியிருக்கார், பத்யைஹி ஏதைஹி சுஹிருத்யைஹி பிரணவ மகிமவத் பாஞ்சஜன்ய கிரமேண சுவாத்மாதம் ரங்கநாதா ஸ்வயமிதி முகரீகிருத்திய சம்மோததே ஸ்ம அப்படிங்கிறது. ரங்கநாதன் பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினா மாதிரி எண்ணெய் வச்சு இந்த அதிகரண சாராவளி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறார். அப்போ பாஞ்சஜன்யத்தை சொல்லும்போது பிரணவ மகிமவத் அப்படிங்கிற பிரணவம் மாதிரி இருக்கக்கூடியது, அத்தனை மகிமை இருக்கக்கூடியது, சொரூபத்தினாலேயும் நாதத்தினாலேயும் எல்லா விதத்தினாலேயும் பிரணவத்தினுடைய பெருமை இருக்கக்கூடியது. அதனால வெள்ளை விழிசங்கு அப்படின்னா ஓம்னு சொல்றாளே அவர்கள், அது உன் காதல விழுந்திலையா, எழுந்து வர வேண்டாமாங்கிறா. பேரர்வம் கேட்டிலையா, நான் உறக்கதானே சொல்றாவா. காலங்காத்தால எழுந்திருந்து தானே வேதாத்தியனம் பண்ணணும். அந்த சமயம் தான் வேதாத்தியனத்துக்கு நல்ல சமயம். பிராம முகூர்த்தம் தான் சரியான சமயம். அப்பதான் கிராமங்கள்லாம் வேத துவனி கேட்கலாம். பெரியவாள்லாம் அது கேட்டு சந்தோஷப்படுவா. கிராமங்கள்ல காத்தால வேத துவனி இருக்கணும். ராமாயணத்துலயும் சொல்லியிருக்கு இந்த விஷயம். காலங்காத்தால வேத துவனி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நாள் பக்கத்துல சுவாமி இருந்தார். ஒரு சமயம் நடுவுல அங்க அத்தியனம் பண்ற பசங்கள் இல்லாத போயிட்டா. யாராவது இருந்துட்டே இருப்பா, பசங்களே இல்லாத போயிட்டா. அப்போ ஒரு நாள் பார்த்தா பின்னால சுவாமி வாசல்ல உட்காந்து அவர் வேதம் சொல்லிட்டு இருந்தார். உடனே சிஷ்யர்கள், பெரிய சிஷ்யர்கள், அதாவது காலக்ஷேபம்லாம் முடிச்ச சுவாமியினுடைய சிஷ்யர்கள் வந்து, ஐயோ சுவாமி எதுக்கு இப்போ வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்கார், பஞ்சாதி சொல்றவனே இல்லை, வேதம் சொல்றவனே இல்லை, என்னடா அது நம்ம ஊர் சுடுகாடு மாதிரி இருக்காடா அப்படின்னு. வேத துவனி கேட்க வேண்டாமா, ஊரே சுடுகாடு ஆயிடுச்சேன். அந்த மாதிரி அந்த துவனி கேட்கலையா உனக்கு. வெள்ளை விழிசங்கின் பேரவம் கேட்டலையோ பிள்ளா எழுந்திரா, பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காடு வச்சு. இந்த அத்தியனம் பண்றவனுக்கு அஜ்ஞானம் போகணும் முக்கியம். அவித்தின்னு ஒண்ணு இருக்கு. அவித்யா பூத்தனோன் முக்தியும் தேசியம் சொல்றார். பூத்தனைங்கிறது அவித்தியம். அதாவது குழந்தை பிறந்த உடனேயே இந்த குழந்தைக்கு அம்மா பால் கொடுக்குற மாதிரி இந்த பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அது ஒரு பாலை கொடுக்கறதாம். கண்ணனுக்கு பூத்தனை வந்து பேய்ப்பால் கொடுத்தா மாதிரி இந்த பிரகிருதிங்கிறது நமக்கு ஒரு பாலை கொடுக்கறது. என்ன கவனிச்சுக்கோ, இந்த சரீரத்தை எல்லாம் கவனிச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறது. அது குழந்தைக்கு இந்த பாலை கொடுத்து வளர்க்குறது. அது ஆகாரத்தை பத்தி நினைவையே கொடுத்து எதை எடுத்தாலும் வாயில போட்டுக்கும் குழந்தை. ஏன்னா இந்த அம்மா சொல்லி கொடுத்துருக்கா. யாரு? பிரகிருதிங்கிற அம்மா. அவளை ஜெயிக்கிறோமா, அதை தான் கண்ணன் காமிச்சிருக்கான். அந்த அம்மாவை ஜெயிச்சிடணும். அது பேய்ப்பால். அது இந்த அம்மா கொடுக்கறது தாய்ப்பால், ஆச்சாரியர்கள் கொடுக்கறது ஞானப்பால், லக்ஷ்மி தேவி கொடுக்கறது சைத்தன்ய ஸ்தன்யதாயினி, சைத்தன்யம் அப்படிங்கிற பால். அதனால அவித்யா பிரகிருதி அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய பாலை ஒழிக்கணும். கள்ளச்சகடம் கலக்கழிய கால் வச்சு அப்படின்னா அகங்காரம். அகங்காரங்கிறதா சகடம், அதுதான் ஏறி போயிட்டு இருக்கோம். அது சில சமயம் நம்மளை அமைக்கிடும். வண்டி மேல நாம ஏறி போய் கடைசியில் அது நம்ம மேல ஏறிடும். அகங்காரங்கிறது அத்தனை மோசமானது. நம்ம அதுல ஏறி சவாரி பண்றோம். நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். கடைசியில பார்த்தோன்னா என்ன ஆகுங்கட்டா, அந்த வண்டி நம்மளே தள்ளிட்டு நம்ம மேல அது விழுந்துடும், ஆக்சிடென்ட் ஆயிடும். அதனால அகங்காரம் கூடாது அப்படிங்கறத அது சொல்றதான். பிரயாணம் பண்றதே இதில் தானே. நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொல்லிட்டு தானே ஜீவனமே நடத்திட்டு இருக்கும். எங்க போனாலும் உங்களை பத்தி சொல்லுங்கன்னு தான் முதல்ல சொல்றான். அப்போ இது ரெண்டும் ஒழிக்கணும். அகங்காரம் இருக்கக்கூடாது, சரீர சிந்தை இருக்கக்கூடாது, வேதாத்தியனம் பண்றதுக்கு பிரகிருதிக்கு வசப்படக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் காண்பிக்கிறது. வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்து அரி என்ற பெயரலாம். இந்த பகவானை பத்தி தானே மொத்த வேதமும் இருக்கு. திருப்பார்க்கடல் நாதனை பத்தி தான் மொத்த வேதமும் சொல்றது. காரணம் வித்தினை, அவன் தான் வேதத்தையே கொடுத்தவன். வேதத்துக்கே காரணமானவன் அவன் தான். வேதத்துக்கே காரணம்னா வேதத்தை கொடுத்தவன் அர்த்தம். வேதமுன் விரித்தான் அப்படிங்கிறார்.
நமக்கு வேதத்தை எல்லாம் கொடுத்தவனானபடினாலே, லோகத்தை எல்லாம் படைச்சவனானபடினாலே அவனை மனசுக்குள்ள வச்சுட்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பெயரும், ஹரின்னு தான் ஆரம்பிக்கிறவா, ஹரி ஓம் தான் ஆரம்பிக்கிறான். அது உன் காதுல வேலியா, நீயும் வேதாத்தியனம் பண்ணி காலக்ஷேபம் பண்ண வேண்டாமாங்கிற. ஆரம்பத்துல ஹரிநாமத்தை தான் சொல்லணும், வேதாத்தியனத்துல முடிக்கச்சியும் ஹரிநாமத்தை தான் சொல்லணும் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு அக்ஷரமுமே ஹரிநாமத்துக்கு சமானம் இருக்கு. வேதாட்சராணி ஆவந்தி படிதானி த்விஜாதிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சயா. எத்தனை அக்ஷரம் இருக்கோ அத்தனை ஹரிநாமம் இருக்கிறது. வேதமேவ ஜபேன் நித்தியம் யதா காலம் அசந்திரிதா. எப்பவுமே வேதத்தை தான் சொல்லணும். ஓத்ததனை வல்லீரேல் நன்றுங்கிற ஆழ்வார். வேதத்தை அத்தியனம் பண்ணங்களா, நான் கை கூப்பின்னு சொல்றேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், கை கூப்பு. அதனை மாட்டீரே, இல்ல வேதாத்தியனம் பண்ணலையே எனக்கு துப்பு இல்லையேன்னா, மாதவன் பேர் ஓதுவதே ஓத்தின் சுருக்கும். எம்பெருமான் திருநாமத்தை சொல்லுங்கோ, அதுவும் ஹரிநாமம், இதுவும் ஹரிநாமம். அதனால எம்பெருமான் திருநாமத்தை சொல்லுங்கோ அப்படிங்கிற. இப்படியாக ஒரு காலக்ஷேபம் அப்படிங்கிறது வேதாந்த காலக்ஷேபம் தான் இருக்கட்டும். வேதாந்த காலக்ஷேபம்னா முதல்ல வேதாந்தம் உபனிஷத்துகள்லாம் அத்தியனம் பண்ணணும் இல்லையோ, அப்பதானே வரும். அதனால வேதாத்தியனத்திலேருந்து தான் இந்த காலக்ஷேபங்கிறது வரும். அதனால காலக்ஷேபத்துக்கு புதுசா இருக்கிறவால எப்படி வேதாத்தியனத்திலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பகவத் ராமானுஜர் சொன்னாரோ, இப்படி வேதாத்தியனத்திலேருந்து ஆரம்பிக்கணும். தேசிகன் வித்யுக்தியா அதீத்திய வேதான் விதிபல விரதோ அந்நியஜாதேவராகாத்துன்னு காமிக்கிறார். வேதாத்தியனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அழகா காலக்ஷேபம் பண்ணலாம் அப்படிங்கிற. வேதாத்தியம் பண்ணிட்டுங்கிறது கட்டாயம் பண்ணிட்டு காலக்ஷேபம் பண்ணலாம்ன்றது இல்லையா. அதனால அந்த புதுசா வந்திருக்கிற அந்த சிஷ்யனை இப்படி வேதாத்தியத்திலேருந்து ஆரம்பிச்சு காலக்ஷேபம் பண்றதுக்கு கூப்பிடுறதாக இந்த பாசுரம் அழகா அமைஞ்சிருக்கு. சதாகமணிநீலா சாரு கல்ஹாரஹஸ்தா ஸ்தன்பர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக வினிஹிதா பீஸ்ருகிர் ஆகிருஷ்டநாதா விலசதி ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.